துடிக்குது மனசு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பட் அந்த நிமிஷத்துல உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து தப்பு பண்றோம், நம்ம ஏமாந்து போறோம்னு எதுவும் தோணலையா உங்களுக்கு? நான் அவர் பேச்சை ரொம்ப நம்பி ஏமாந்தேன் மேடம். ஒரே ஒரு நாள் கூட எனக்கு லீவ் போட்டுட்டு என் கூட வந்து கேரா பாத்துக்கவே இல்லை. எங்க அம்மா தள்ள கட்டிட்டாரு. ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பர்மிஷன்ல கூட வந்து கூட பாத்துக்கலாம்ல மேடம். அப்படியே என்னால ஏஞ்சி கூட வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதுவாயிட்டேன். ஒரு நாள் கூட ஆனா அவங்க சிஸ்டருக்கு குழந்தைக்கு பர்த்டே ஒரு நாள் ஃபுல்லா லீவ் போட்டு ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு அந்த டைம்ல. எனக்கு அது மாதிரி ஆயிட்டு இருக்கும் போது அப்ப அதுக்கு லீவ் போடுறதுக்கு உனக்கு நேரம் இருக்கு. எனக்காக ஒரு 1 hour பர்மிஷன் கேட்டேன் நானு. என்ன வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க, அம்மா எங்க வெளியே போகணுமா, குழந்தை என்ன பாத்துக்க தேவையில்ல, குழந்தைய பாத்துக்கிட்டா போதும் அப்படின்றதுக்காக சொன்னதுக்கு இல்ல எனக்கு பர்மிஷன் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு ஒரு கேவலமா ட்ரீட் பண்ணாரு மேடம். எங்க அம்மா என் ட்ரெஸ் வாஷ் பண்றதுக்கு இவர் வந்து சொல்றாரு, இது மாதிரி இருந்தா தானே எங்க வீட்டுல வந்து எங்க அம்மாவே வேலை வாங்குவேன், ஆண்டி நீங்க செய்யாதீங்க, அவளே ஏஞ்சி செய்யட்டும் விடுங்க அப்படின்றாரு மேடம். அவ்வளவு முடியாம சீரியஸா இருந்தேன் நான். என்னால பாத்துட்டு இருக்க முடியுமா மேடம் சொல்லுங்க. உங்க பசங்க தப்பு செய்யுதுன்னு தெரிஞ்சு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, அதனாலதான் அதுங்க கெட்டு போகுது. நல்லா இருக்கிற நேரத்துல செஞ்சா சொல்லலாம். அவர் சொல்றாரு, எனக்கு சொல்லி அவர் சொல்றாரா, அவருக்கு ஒரு பயம், வீட்டுக்கு வந்தா அம்மாவை இது வெள்ளம் வாங்கிட்டு போறேன்றதுனால. எவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருப்பேன் மேடம். கல்யாணம் உடனே நிஸ்தாம்பலம், உடனே கல்யாணம், உடனே டெலிவரி, அப்படி பல கஷ்டம். எனக்கு ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண இடம் இல்லை. எனக்கு சொந்த வீடு கிடையாது, ஒரு துளி மண்ணு கூட கிடையாது, எனக்கு எதுவுமே பேக்ரவுண்ட் கிடையாது. என்னுடைய கஷ்டத்துலதான் நான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன், என் பிள்ளைங்களை ஆளாக்குனேன், எல்லாமே நான் தான் செஞ்சேன். எனக்கு கஷ்டம் மேல கஷ்டம். ஒரே ₹1 கொடுத்து ஆண்டி வாங்கி கொடுங்க, ஒரு பூவோ இல்ல ஒரு பழமோ மாசமா இருக்கிற நேரத்துல எதுவுமே கிடையாதுங்க மேடம். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வருவாரு, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னா வந்து பாத்துட்டு போறாங்க, அந்த மாதிரி 2 பாக்கெட்ல கையை விட்டுக்குன்னு வருவாரு, அப்படியே நிப்பாரு, கொஞ்ச நேரம் அவ கூட உக்காந்து இருப்பாரு. உக்காந்துட்டு அம்மா தேடுவாங்க, மணியாச்சு, அம்மா தேடுவாங்க, மணியாச்சு, அம்மா தேடுவாங்க, அதுக்குள்ள வீட்டுல இருந்து போன் வந்துரும், போயிடுவாரு. சரி என்ன பண்றது, இப்படியேதான் மேடம். அப்படி அந்த கொஞ்ச நாள் சந்தோஷம் கூட அந்த பொண்ணுக்கு கிடைக்கல. மாசமா இருந்த நேரத்துல கூட இந்த மாதிரி வந்து பாப்போம் கொல்லுவோம் எதுவுமே கிடையாது. கரெக்டா நாளைக்கு சீமந்தனே இன்னைக்கு வந்து சொல்றாரு, உங்க மனுஷாளுக்கு நீங்க சொல்லிக்கங்க, எங்க மனுஷாளுக்கு நாங்க சொல்லிக்கிறோம். என் தம்பியை வச்சுதான் இன்னைக்கு உள்ள வந்து 2வது புள்ள கொடுத்துட்டு போனாரு. ஆனா வந்து அப்போ என் தம்பிக்கு சொல்லணும், அவன் யார், ஆப்டால் ஒரு கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்யறோம்னா போய் நான் மதிக்கணுமான்னு கேட்டாரு. இன்னைக்கு எப்படி அந்த தம்பி அந்த கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்யறவங்க கூட இன்னைக்கு எப்படி வர வச்சுக்கிட்டேன். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் தெரப்பி கூட கொடுக்கலாம். சீரியஸ்லி அவருக்கு நிறைய கவுன்சிலிங் தேவைப்படுது. ஆனா எனக்குதான் பைத்தியம் பிடிச்சிருச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சு, பேய் பிடிச்சிருக்கு, இப்படியே சொல்லுவாருங்க மேடம். என்கிட்ட நான் பெத்த தாய் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன், என்கிட்ட சொல்றாரு அதுக்கு பைத்தியம், அது கூட இருக்குன்னாவே பயமா இருக்கும். அப்போ வேற வெளிப்படையா கேட்கணும்னா எவ்வளவு கேட்பாங்க, அப்பெல்லாம் உனக்கு பயம் இல்ல, இப்ப மட்டும் பயமா, நான் வெளியே போயிட்டு வரேன்ப்பா பாத்துக்க தேவியம், ஏதோ பேசுவாங்க, நம்ம எதுக்கு வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே போனா, ஐயோ ஆண்டி சீக்கிரம் வந்துருங்களேன், அது பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நான் பெத்த பொண்ணு என்கிட்டயே சொன்னேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க. எங்க போனாலும் திருப்பதிக்கு எல்லாம் குடும்பத்தோட தான் மொட்டை அடிக்கிறதுக்கு போனோம். அம்மா பிள்ளைக்கு தனியா ஒரு ரூம் போட்டுக்கினாரு, நாங்கெல்லாம் ஒரு ரூம்ல இருந்தோம். நானே என் பையன் என் பொண்ணு நாங்கெல்லாம் ஒரு ரூம்ல, நாங்க எட்டுன்னு போன ஆளுங்க எல்லாம் ஒரு ரூம்ல இருந்தோம். நீங்களை எல்லாரும் கேக்குறாங்க, இது என்னடி இது கொடுமையா இருக்குது, அவங்க ஜோடியா இருக்கிறத விட்டுட்டு இவங்க ஏன் போய் ஜோடியா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க அம்மாக்கும் தெரியறது இல்ல, பிள்ளைக்கும் தெரியறது இல்ல. அம்மா 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 பாசம் இருக்க வேண்டியதுதான், இப்படி எல்லாம் இருக்க கூடாது. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நானும் டிவோர்ஸ் குடுக்கிற முடிவுலதான் மேடம் இருக்கேன். அவர் கொஞ்சம் கூட கேர் இல்லாத நான் வச்சுட்டு என்ன மேடம் பண்றது. இப்ப வந்தாலும் இப்ப நான் வேலைக்கு போறது அவருக்கு பிடிக்கல. மேபி ஹி நீட்ஸ் ஹெல்ப். கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கலாம் இல்லையா? அவர் நாங்க பேசுவாரா? பேச மாட்டாரு மேடம். 20 சவர நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் மேடம். நானு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எல்லாமே நான் தான் செஞ்சேன். அவர் கையில நான் எதுவுமே வாங்கல. ஒரு ₹2 காசு கூட அவர்கிட்ட நான் கை நீட்டி இன்ன வரையும் வாங்கினதில்ல, இனிமேல நான் வாங்க மாட்டேன். இப்ப கூட எனக்கு எந்த காசு எந்தமே வேணாம். நான் என் உயிர் இருக்கிற வரையும் அட்லீஸ்ட் எங்கேயாவது முறவாசல் வேலை செஞ்சு கூட என் பிள்ளைங்களை நான் காப்பாத்தி நான் சேர்த்து வச்சுட்டு போவேன். ஆனா என் பொண்ணு நிம்மதியா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என் பொண்ணு அப்படியே கூனி குறுகி போகுது. அதுக்கு மெயின்டே வந்து ஆபீஸ்லயும் போய் நிம்மதியா வேலை செய்ய முடியல, வீட்லயும் நிம்மதியா இருக்க முடியல, எதையோ போட்டு யோசிச்சுட்டு இருக்கிற வேலை. உங்க பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவை சொல்றாங்க, நீங்க என்ன? என்னால எதுவுமே பண்ண முடியல மேடம். ஏன்னா அவ ஆசைப்பட்டான் தான், நான் எதுவுமே அவனுடைய பேக்ரவுண்ட் பாக்கல, அவனுக்கு என்ன இருக்குதுன்னு பாக்கல. ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான். அப்ப கூட எங்க வீட்டுல எல்லாம் சொன்னாங்க, என்ன ஏதுன்னு பாரு, நீ வந்து எதுவுமே பார்க்காத பொண்ணு எடுத்து பின்னால கஷ்டப்படாதன்னு.
ஆனா நான் எதுவுமே பார்க்கல. என் பொண்ணு சந்தோஷம் மட்டும்தான் என் கண்ணில் நின்னுது. அன்னைக்கு அவ சிரிச்ச சிரிப்பு மட்டும்தான் என் கண்ணில் நின்னுது. அவ என்ன முடிவு எடுத்தாலும் நான் சந்தோஷப்படுவேன் மேடம். எனக்கு தெரியும் மேடம், ஒரு கணவன் இல்லாம கஷ்டப்படுறது எப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி நான் ஒரு கணவனை பிரிச்சு அந்த பொண்ணுடைய வாழ்க்கை கெடுத்து அந்த சோர்த்தின்றதை விட நான் செத்து போயிடலாம். வெளியே வெரண்டால படுக்க வச்சிருக்காங்க. என் பொண்ணு நல்லா படுத்து தூங்கணும். 4000 ரூபாய் பெட் வாங்கி கொடுத்தேன் மேடம். ஒரு நாள் என் பொண்ணு படுத்து நான் பார்த்ததில்லை. அவ தங்கச்சி குழந்தை தான் வர கெஸ்ட் எல்லாம் அந்த பெட்ல ஏறி மெரிப்பாங்க. சரிங்களா? என் குழந்தை அந்த பக்கத்து விட்டு வெரண்டால படுத்து கிடக்கும். அப்படி சுருண்டு கேட்டா அது எப்ப பார்த்தாலும் சுருண்டு படுத்துக்கும். அதுக்கு வேலையே இல்லைன்னு அவங்க தங்கச்சி சொல்றா. உங்க குழந்தை நீங்க எப்படி பாத்துப்பீங்க? என்னால முடியும் மேடம். இவ்வளவு நாளும் நான் தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். இப்ப வளர்க்கறதா ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் நீங்க பேசும்போது சொன்னீங்க, என்ன வந்து எல்லாரும் ஆபீஸ்ல இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு. ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரதா மேடம் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு அவர் கூட வாழ்ந்தனா என் குழந்தையும் கொண்டுடுவாங்க, என்னையும் கொண்டுடுவாங்க. அதுக்கு நான் இப்படி வாழ்றது எவ்வளவு பெஸ்ட் இல்லையா? பாப்பா வயிற்றுல இருக்கும் போதும் அந்த 16 days வந்து இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 15 daysல வந்து அவங்க அபார்ஷனுக்கு மருந்து வச்சாங்க பால்ல. அதனாலதான் நான் எனக்கு டவுட் வந்துச்சு, அது உன் சிஸ்டரா இல்ல வேற ஏதாச்சாமா அப்படின்னு கேட்டேன். நைட் எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் ஏற்றிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. அந்த சொல்லிருக்காங்க உன்னால பாத்துக்க முடிஞ்சா மினி அபார்ட் ஆயிருக்கு, ஏதோ சாப்பிட்டுருக்காங்க. ஆனா நான் அந்த மருந்து குடிக்கல. கொஞ்சம் இது எனக்கு அந்த அதாவது நார்மலா நம்ம ஃபுட்டு சாப்பிடுறது கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி திகட்டும் கன்சீவா இருக்கும் போது. அது மாதிரி இருந்தனால நான் கொட்டிட்டேன். அந்த கொஞ்சம் தான் போயிருக்கு. அதனாலதான் மினி அபார்ட் ஆயிருக்குன்ற மாதிரி எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு அவங்க வீட்டு பக்கத்துலயே டாக்டர் அவங்க சொன்னாங்க, உன்னால பாத்துக்க முடிஞ்சா பாத்துக்க, இல்லாட்டி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொன்னாங்க. எதனாச்சும் எனக்கும் தெரியாது. கடைசியா வந்து என் நாத்தனார் தான் எனக்கு அந்த பாலை கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட் கேட்கிறாரு, ப்ரூஃபோட வந்தா எங்க வீட்டுக்கு வாசப்படல காலை வை, ப்ரூஃபோட வா, என் தங்கச்சி வச்சான்னு சொல்றல அதுக்கு ப்ரூஃப் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி. உன் தங்கச்சி தான் கடைசியா பால் கொடுத்தா, வேணா நீ அவள்கிட்ட கேட்டுப்பாரு. அவதான் வந்து நான் வேண்டான்னு சொன்னேன், எனக்கு கம்பல் பண்ணி அந்த பாலை கொடுத்தா. அதுக்கப்புறம் அவ போக பார்த்து நான் அந்த பாலை ஊத்திட்டேன், கொஞ்சம் தான் குடிச்சேன் அப்படின்னு சொன்னேன். கடைசியா குடிச்சது அவங்க கொடுத்த மில்க் தான். என் தங்கச்சி குழந்தைக்கு அப்பாற்பட்டது தான் நீ. இஷ்டப்பட்டா வாழி, இல்லைன்னா போ, நான் டைவர்ஸ் கொடுக்க தயாரா இருக்கேன். இப்படிதான் சொல்லுவார். எப்பவுமே என்கிட்டயும் சொல்லுவாரு, அவகிட்டையும் சொல்லுவாரு. கூச்சமே பட மாட்டாரு அந்த ஒரு விஷயத்துல. என் தங்கச்சி தான் எனக்கு மெயின். டிவி வாங்கி வச்சிருக்கேன், நீ எந்த சேனல்ல மாத்தக்கூடாது. எனக்கு இருக்க பேச்சு துணைக்கும் ஆள் இல்லை, டிவியும் பார்க்க கூடாது, ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. உள்ள வீட்லயும் படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்பப்போ. அப்புறம் நான் எப்படிதான் வாழ்றது? சமையல் ரூமுக்கு விட மாட்டாங்க. ஒரு விஷயம் என்னன்னா வேலை வாங்க மாட்டாங்க என்ன. மற்ற சாமான்லாம் தொலைக்க விடுவாங்க, துணியெல்லாம் வாஷ் பண்ண விடுவாங்க. பட் ஆனா சமையல் ரூமுக்குள்ள போக கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பிடிச்ச மாதிரிதான் சமைக்கணும். அரிசியும் வேகாத அரிசி தான் போட்டு கொடுக்கும். ஈவினிங் மட்டும்தான் மேடம் சமைப்பாங்க, மார்னிங் இதெல்லாம் சமைக்க மாட்டாங்க. மத்தியானம் நைட்டு செய்து வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா அவங்க புள்ள வருவானா அந்த நேரத்துக்கு தான் உள்ள வச்சு சாப்பாடு செஞ்சுட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்களாம். ஏன்னா காலையில எல்லாம் செஞ்சு தர மாட்டாங்க. மாசமா இருக்க பொண்ணாச்சு மேடம். நான் ஒரு நாள் போறேன், 4 மணிக்கு போய் பொண்ணை பார்க்கலான்ட்டு, அக்கா வீடு ஐனா வரும், அப்படியே பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஒரு சாமியாண்ட ஒரு என்னைக்கு வச்சு கும்பிட்டாங்களோ தெரியல, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். கருப்பாகுது அந்த பழம். அதை எடுத்து உரிச்சு அப்பதான் சாப்பிட்றேன். முன்னாடி சாப்பிடலையானே, பசிக்குதுமா, சாப்பிடலையா அப்படின்னா, இல்லம்மா இனிமே தான் அவர் வருவார்ல, இனிமே தான் உள்ள வச்சு சாப்பாடு செஞ்சு அந்த ஒன்னா சாப்பிடுவோம். அவங்க மத்தியானம் நேற்று வச்சது இருந்தது, அது சாப்பிட்டாங்கம்மா அப்படின்னா. எப்படி இருக்கும் மேடம்? வயிறு எரியாது எனக்கு, சொல்லுங்க. ஒரு புடி சாப்பாட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டது மேடம் என் பொண்ணு. என் வீட்டுல இன்னைக்கும் நான் ஏழைதான். ஆனா இன்னைக்கும் யாரும் வந்தா சோறு இல்லைன்னு நான் அனுப்ப மாட்டேன். நான் பெத்த பொண்ணு சோறு இல்லாத அழுத அப்படின்னு சொல்லி அழுத என் தம்பி பொண்டாட்டிட்ட. நான் அழுததை பார்த்தா அவளும் அழுதா. தப்பு பண்ணிட்டேன் மேடம். நான் பார்க்காத என்ன இப்படி தெரிஞ்சிருந்துன்னு வச்சுங்களேன், பிறந்தோம் வளர்ந்தோம் என் கையாலே நான் சாவச்சு கூட போட்டுட்டு இருப்பேன். ஆனா இப்படி என் பொண்ணு எடுத்துன்னு பாதல கடல தள்ளிட்டு தப்பு பண்ணிட்டேன் மேடம். நான் தான் தப்பு பண்ணேன். இது வந்து நான் மனசு தேத்துறதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா சேலஞ்சா எடுத்து நீங்க வாழ்ந்து காமிக்கணும். உங்க பொண்ணு மெயினா வாழ்ந்து காமிக்கிறதுக்கு நீங்க இன்னுமே உறுதுணையா இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல? எனக்கு கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கு. குழந்தை நல்லபடியா வளர்ப்போம்னு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல? எனக்கு இல்லாம தான் இருந்துச்சு. இப்ப எனக்கு நான் என்ன சொல்றது, நான் தோல்வியை கொஞ்சம் சந்திக்க எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிடுச்சு. நான் கண்டிப்பா என் குழந்தைய நான் கடைசி வரை வளர்ப்பேன். சொல்ல துடிக்குது மனசு.